வந்திருக்கீங்க எல்லாமே. வெயில் அடிக்கிற டைம் நாள் பொதுவாக இருக்கும். பரவாயில்ல. என்னங்க கேந்தோ 3 மூன்றாவது காந்தம் 5வது அத்தியாயம் பதம் 45. சேர்ந்து ரொம்ப மூளைக்கு போயிட்டீங்க. மூன்றாவது காந்தம் 5வது அத்தியாயம் பதம் 45. பாப் 5 இல்ல 45 எடுத்துட்டீங்களா? ஓகே, மொழிபெயர்ப்பு படிங்க. மிகச்சிறந்த பரமபுருஷரை யாருடைய உள்நோக்கம் பௌதிக செயல்களால் அளவுக்கு அதிகமாக பாதிப்பு அடைந்துள்ளதோ அத்தகைய குற்றவாளிகளால் உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியாது. ஆனால் உன்னதமான உங்களுடைய செயல்களை அனுபவிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட உங்களது தூய பக்தர்களால் அவற்றை காண முடியும். ஓகே, ரெண்டாவது பத்திக்கு வந்துட்டோங்க. பத்தி முடிஞ்சு தானே? ரெண்டாவது பத்தி பகவானின் பிரதிபலிப்பு தத்துவத்தை உண்மையுள்ளம் கொண்ட எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் கஷ்டமின்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகாயம் நீரில் பிரதிபலிக்கும் பொழுது ஆகாயமும் நட்சத்திரங்களும் நீருக்குள் காணப்படுகின்றன. ஆனால் ஆகாயமும் நட்சத்திரங்களும் ஒரே மட்டத்தில் உள்ளவை அல்ல என்பதை நாம் அறிவோம். நட்சத்திரங்கள் ஆகாயத்தின் பகுதிகளாகும். எனவே அவை ஆகாயத்திற்கு ஈடானவை அல்ல. ஆகாயம் மொத்த உருவமாக உள்ளது, நட்சத்திரங்கள் அதன் பாகங்களாகும். அவ்விரண்டும் ஒன்றல்ல. பரம உணர்வானது தனிப்பட்ட உணர்விலிருந்து வேறுபட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஆன்மீகிகள் பகவானின் இருப்பையை மறுக்கும் பௌதிகவாதிகளுக்கு இணையான குற்றவாளிகள் ஆவார். ஓகே, ஸோ மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கு? யார் ஒருவங்க ரொம்ப ஜட ஆசையில் உள்ளவங்க, ஜட ஆசைனா தெரிந்த நட்சத்திரம் வந்தது, நிறைய ஆசை. ஓகே, கொச்ச ஆசை, பௌதிக ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் தற்காலிகமான ஆசை. தற்காலிகமான ஆசை மேலே ரொம்ப வச்சுங்க இறைவன் என்ற கால் பாதத்தை கூட காண முடியாது. ஓகே, ரியலாக ஏதோ அப்போ நம்ம சொல்லலாம், பிரபு வீட்டில் நான் நினைக்க கால் பாதத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இல்லையாங்க. ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதாவது அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானோட ரியல் கால் பாதத்தை பார்க்க முடியாது. நம்ம பார்க்கறது படத்தில் பார்க்குறோம். ஆனால் பகவானோட ரியல் கால் பாதத்தை அது உங்களுக்கு ஒரு படமாக தான் தெரியும் தவிர ஆனால் உண்மையான காலாக தெரியாது. சில புரோபாதர் அவர் ஆரத்தி போடுறாரு. சில புரோபாதர் ஆரத்தி போடும்போது அவர் பார்த்து சிரிக்கிறாரு. சில புரோபாதர் சிரிக்கிறாரு. அப்போ அதை கொமெண்ட்ரியில் என்னன்னா, ஏன்னா பகவான் சிரிக்கிறாராம், அதனால் அவரும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு ஆரத்தி. ஸோ பகவான் அங்கே இருக்கிறது நம்ம கண்ணுக்கு வந்து சில மாதிரி தெரியலாம், ஆனால் புரோபாடு கண்ணுக்கு அவர் சிரிக்கிறாராம். பாருங்க, அவரோட கான்சியஸ்னஸ் பார்த்தீங்களா? அது யாரால முடியும்? மெத்ரலிஸ்ட், அதாவது ஜட ஆசைகள் ரொம்ப அதிகமாக இல்லாதவங்களுக்கு அந்த காட்சி தெரியும். உண்மையே நிற்கிற மாதிரியே தெரியும், நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியும், சிரிக்கிற மாதிரியே தெரியும். அந்த நிலை இப்போ எல்லாம் நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோமா? இல்லை, ரொம்ப கஷ்டம். பரமபுருஷர் அவர். ஓகே, அடுத்தது ஒரு தியோரி கொடுத்துருக்குறாங்க. தியோரி என்ன தியோரி? மகாலட்சுமி, என்ன தியோரி அது? தண்ணியில
ஸ்டாரோடையோ அப்புறம் வந்து மேகத்தையும் பார்க்க முடியும். ஆமா. ரிஃப்ளெக்ஷன். ஆனா ஒரே நிலையில பார்க்க முடியுமா தண்ணியில ஸ்டாரோடையோ அந்த மேகத்தை? ஆனா நம்ம புரிஞ்சுக்கணுமா அது ரெண்டுமே வேற வேற லெவல்ல இருக்கு. ஒண்ணு ரொம்ப தூரத்துல இருக்கு, ஸ்டார் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஓகே. ஸோ அதனால என்னதான் சொல்ல வராங்க? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார் இருக்குல்ல, அதாவது தமிழில் ஸ்டார்னா என்னது? நட்சத்திரம். நட்சத்திரமும் ஆகாயத்தையும், இந்த நட்சத்திரம் ஆகாயத்தையும் நம்ம வந்து தண்ணியில் பார்த்தா தெரியும், ரெண்டும் தெரியும். ரெண்டையும் தெரியும். இப்போ ரெண்டும் தெரியுது. இப்போ நட்சத்திரம் பெருசா ஆகாயம் பெருசா? ஆகாயம் தானே. புரியுதா? ஆகாயம் தான் பெருசு. ஸோ ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டையும் ஒரே இதில் பார்க்கலாம், ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நட்சத்திரமும் தெரியுது, ஆகாயமும் தெரியுது, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒரே இணைஞ்சி இருக்கு. ரைட்டா இல்லையா? இணைஞ்சி இருக்கு. அப்போ சில புரோபாதத்துக்கு என்ன சொல்றாருன்னா, அது ரெண்டும் பார்க்கறதுக்கு இணைஞ்சிருந்த மாதிரி இருந்தாலும் நட்சத்திரம் வேற, ஆகாயம் வேற. நட்சத்திரம் சின்னது, ஆகாயம் பெருசு. அப்போ இதை வந்து மாயாவடிகள், அது மாயாவடிகள்னா இறை நம்பிக்கை இல்லாதவங்க, இறைவன் ஒருத்தர், அதாவது நானும் இறைவனும் ஒன்று என்று நினைக்கிறவங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நட்சத்திரமும் அந்த ஆகாயம் ஒட்டி தான் இருக்கு, ஆல் இன் ஒன், எல்லாம் ஒன்று தான். மனிதன் என்பது தெய்வமாகலாம் அப்படின்னு அவங்களோட கதை. அப்போ இங்கே புரோபாதருக்கு என்ன செய்யறாரு, அந்த மாதிரி நீங்கள் மனிதன் என்பது தெய்வம் ஆகலாம் என்றால் அது தவறு. மனிதன் என்பது தொண்டனாகலாம் இறைவனுக்கு. அது புரோபாடுற கதை. ஓகேவா? அப்போ எப்பயுமே வந்து ஆகாயமும் நட்சத்திரமும் ஒன்றா தெரிந்தாலும் ஆனால் ஆகாயம் பெருசு. அப்போ பரமாத்மா பெரியவர், நம்ம யாரு? ஜீவாத்மா. பரமாத்மா. அப்போ நட்சத்திரம் தான் ஜீவாத்மா, ஆகாயம் தான் பரமா. ரெண்டும் ஒன்று இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றா தெரியும். இப்போ நம்மளுக்குள்ள யார் இருக்கா? உள்ளுக்கு இங்க 2 பேர் இருக்கிறாங்க. பரமாத்மாவும் இருக்காரு, ஜீவாத்மாவும் இருக்காரு. உள்ளுக்கு பரமாத்மா பெரியவர் நம்மளோட, நம்ம ஜீவாத்மா. ஓகே, நம்மளை கண்ட்ரோல் பண்ண. அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. அப்போ வெளியில் உள்ளவங்க வந்து அது ரெண்டும் ஒன்றா இருக்கிறனால ரெண்டும் கலந்துட முடியாது. இப்போ நட்சத்திரமும் ஆகாயம் கலந்துருச்சா? பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்கு, ஆனால் ரெண்டும் கலக்க கிடையாது. பிரித்து எடுத்துடலாம், நட்சத்திரத்தை தனியாக பிரித்து எடுத்துடலாம். இல்லையா? ஆனால் வெளியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒஃபென்சிவா. who do not accept the supreme as a separation from the individual consciousness are the offensive as the materialistic who deny the even existence of the Lord. ஸோ யார் வெளியில் வந்து சொல்கிறாங்களோ எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னா எல்லாம் அது ஒரு தவறு. ஓகே, ரைட்டா? அடுத்தது போவோம். வாங்க, 2வது படிங்க, 3 கடைசி பற்றி. இத்தகைய குற்றவாளிகளால் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதங்கள் இருப்பதையும் காண முடியாது, வெளியில் பக்தர்கள் இருப்பதையும் காண முடியாது. பக்தர்கள் மிகவும் அன்புடையவர்கள் என்பதால் மக்களுக்கு இறை உணர்வை புகட்டுவதற்காக எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகின்றனர். குற்றவாளிகள் பக்தர்களை வரவேற்க வாய்ப்பு இழந்து விடுகின்றனர்.
ஆனால் குற்றமற்ற சாதாரண மனிதனோ பக்தர்களின் வரவால் உடனே கொல்லப்படுகின்றான். இது சம்பந்தமாக ஒரு வேடனை பற்றி கதை ஒன்று உள்ளது. காட்டில் ஒரு வேடன் வேட்டையாடி வந்தான். அவன் பெரும் பாவி வேண்டுமென்றே குற்றம் செய்தான். அவன் வழியில் கண்ட நாரதரால் மனம் மாற்றம் அடைந்து உடனே வீட்டையும் குடும்பத்தையும் துறந்து பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான். ஆனால் நலகுவரனும் மணிகிரீவனும் தேவர்களிடையில் வசித்து வந்த போதிலும் குற்றம் புரிந்ததால் அடுத்த பிறவியில் மரங்களாக பிறக்கும்படி தண்டிக்கப்பட்டனர். இரு பக்தரின் கருணையால் பிறகு அவர்கள் பகவானால் விடுவிக்கப்பட்டனர். குற்றவாளிகள் பக்தர்களின் கருணையை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். பிறகுதான் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதங்களை காணும் தகுதியை பெற முடியும். ஆனால் அவர்களுடைய குற்றங்களும் ஆழ்ந்த பௌதிகத்தினாலும் பக்தர்களை கூட அவர்களால் காண முடிவதில்லை. அவர்கள் புற செயல்களில் ஈடுபட்டு அகக்காட்சியை கொன்று விடுகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்களும் முட்டாள்களின் குற்றங்களை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்கும் பக்தி தொண்டேனும் ஆசீர்வாதத்தை தயக்கமின்றி வழங்கி கொண்டு இருக்கின்றனர். இதுதான் பக்தர்களின் இயற்கை. சொல்லுங்க. குற்றவாளிகளால அவங்களோட கிருஷ்ணாவோட தாமரை பாதத்தை அவங்களோட இதயத்துல இருக்கிற கிருஷ்ணாவோட தாமரை பாதத்தை கூட பார்க்க முடியாதா? அப்புறம் அவங்களால டிவோட்டிங்களை கூட பக்தர்களை கூட பார்க்க பாருங்க. நிறைய ஜட ஆசை, நிறைய குற்றவாளிகள் பகவானை பக்தரை பார்க்கறது கூட முடியாது. பார்த்தா என்ன ஆகும்? நம்ம உடனே சொல்லிடுவோம், ஹரே கிருஷ்ணா மாமன் ஜபம் பண்ணுங்க, நீங்கள் காமந்த பண்ணிடலாம், அவனை காப்பாற்றிடுவார் கிருஷ்ணரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதை கூட விட மாட்டார். அதை கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எவ்வளோ போயிட்டு சொல்லியிருக்கோம், வீடு வீடாக கதவை தட்டி, ஹரே கிருஷ்ணான கதவை சாத்திடுவாங்க. ஐயோ போச்சுரா வசூல் கொடுத்து உள்ள உட்காந்துட்டு அம்மா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, அது ஏன் அப்படின்னா டூ மச் ஆஃப் மெட்டலிஸ்ட். அதனால அவங்க பக்தருங்க, ஏன்னா பக்தருங்க என்ன சொல்லுவாங்க, வாங்க திருவிழாவுக்கு வாங்க, இது கிருஷ்ண ஜெயந்தி வருது, அழைப்புதல் கொடுக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி கொடுப்போம். கௌர பூர்ணிமா வருது, இதெல்லாம் வருது, கிருஷ்ணகிரியில் வந்து கலந்துருங்க. பிள்ளைங்களோட டிராமாவில் இருக்குது, நாடகம் இருக்குது, பிரசாதம் இருக்குது, என்னென்னமோ பட்டரை போட்டு தடுவோம். வலைக்குள்ள மாற்ற மீன் தான் மாட்டோம் சொல்றாங்க. அது எது மாட்டோம், அதான் மாட்டோம். மாட்டாது தப்பி ஓடிடும். கழுவுற மீன்ல கழுவுற மீன்ல நழுவுற மீன்லாம் இருக்குல்ல, அது தப்பி ஓடிடும். அந்த மாதிரி அப்போ நம்ம என்னதான் போட்டு நம்ம சுச்சி பிரஷ் பண்ணி சொன்னாலும், பணிவா சொன்னாலும், பிரசாதம் கொடுத்து சொன்னாலும் மாற்றதான் மாட்டோம். அதாவது கொஞ்சம் கஷ்டம். அப்போ பகவான் ஏன் அவங்க வர முடியலன்னா, இந்த விஷயத்தை ஏற்றுக்கணும்னா நிறையா சுக்குர்த்தி இல்லை. ஒன்று நிறையா அவங்களுக்கு பூர்ண ஜென்மத்தோட சுக்குர்த்தி இருக்குது, நிறையா புண்ணியங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் அதை அவங்க உடனே சொன்னானே கேட்டுக்குவாங்க. இல்லாதனால நீ என்னதான் போட்டு, ஆனால் அதுக்கு நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. அவங்க அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னடா இவ்வளோ பேசிக்கணும், இவ்வளோ சொல்லிக்கணும், இவ்வளோ காட்டு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து கூட வர மாட்டாங்களே, தவறாக நினைக்கவே கூடாது. ஏன் அவங்க என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க, ரைட்டா இல்லையா? அவங்க என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. பார்த்து கேள்வி கேட்குறாங்க வெள்ளக்காரங்க. எந்த அப்பாவுக்கும் பிள்ளைய நரகத்துக்கு அனுப்ப பிடிக்காதான், ரைட்டா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை நரகத்துக்கு அனுப்புவீங்களா, ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க தானே? அப்போ பிரபுபாதர் கேட்குறாங்களாம், ஏன் பிரபுபாதர் கிருஷ்ணருக்கு தான் பிடிக்கலையே, நம்ம இந்த
ஜட உலகத்தில் வர்றதுக்கு அப்போ தான் அவர் அனுப்பி விட்டார். எப்படி கேள்வி வெள்ளக்காரன் கேள்வி புரோபட் தான் சொல்கிறாரு, ஒரு தகப்பனுக்கு நம்மளை இங்கே அனுப்பி விடுறது ஜெயிலுக்கு அனுப்பி விடுறது பிடிக்காது. நீ வந்து முடிஞ்சா வந்து வயசாகக்கூடாது, ஹாப்பியாக தான் அப்போ அனுப்ப நினைப்பாங்க. அப்போ தான் அவர் அனுப்பி விட்டார். அவருக்கு தான் இந்த மெத்தட் லோகத்தை பிடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அதுக்கு புரோபட் சொன்னார்? என்ன லோஜி? கிருஷ்ணர் சொன்னாரா நம்மகிட்ட, போவாத, புத்திரி போவாத, பண்டாதாசி போவாத, நான் பண்டார் வச்சிருக்கேன் மேலே, பேர் கோலுக்கா வந்தாம், அங்கே போவாத அப்படி கிருஷ்ணன் நம்மகிட்ட சொன்னாராம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? அடம் பிடிச்சோமா, நான் போவேன். நம்ம என்ன சொன்னாலும் பையன்கிட்ட பந்துலாட்டு பையன் போகிறானா இல்லையா, மழை பெய்யுதா போவாதுன்னு சொல்லுவோம். பையன் கேட்குறானா? இப்போ தான் சொந்த ஒரு உதாரணம் வந்து ஜீவா, அவங்க பாட்டி சொன்னாங்க பாருங்க, இதான் அந்த கதை. ஏன் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னா, அவங்க பாட்டி சொன்னாங்க மழை வருது போவாது. இது வந்து ஆன்மீகம் தான், ஆனால் அப்படியே மெத்தனை வைக்க மழை வருது போவாத உட்காருன்ட்டாங்க. பையன் என்ன செஞ்சான்? பாட்டி இல்லாத சாக்கு போக்கலாம்னு சொன்னான். நான் சைக்கிளில் போலிய, நான் நடைய மாட்டேன், நான் பிரபு வந்து நீ ஏற்றிக்கிறேன்னு சொன்னாரு. அடம் பிடிச்சாரு. அது நல்லதுக்கு பாருங்களேன், அதையும் நம்ம வேலைங்க இந்த மாதிரி அடம் பிடிச்சி பண்ணுறது. அப்போ என் பாட்டி அப்படிதானே போக சொன்னாங்களா? இல்லை அப்படி பேசாமல் இருந்தாங்களா? அதே மாதிரி தான் கிருஷ்ணர் அடம் பிடிச்சா என்ன செய்யறது? நம்ம பிள்ளைங்க அடம் பிடிச்சா என்ன செய்வோம்? நம்ம வேணான்னு சொல்லுவோம், அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடாத வேணான்னு சொல்லுவோம். அடம் பிடிச்சா பட்டுட்டு நாளைக்கு சளி வந்தானே சீக்கிரம் வந்து நீ தேடாது சொல்லமா இல்லையா? இது அதான் அந்த கதை தான் நம்ம கதை. அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பண்டாதாசி அடம் பிடிச்சோம். அதான் வெள்ளைக்காரங்க கேட்குறாங்க, கிருஷ்ணருக்கு இங்கே பிடிக்காது இந்த உலகத்தில் அவங்க பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு, நம்ம எல்லாம் கிருஷ்ணோட பிள்ளைங்க. அப்போ தான் அவர் அனுப்பி விட்டாரு. அப்பாவுக்கு தான் தெரியுமா இங்கே போகக்கூடாதுன்னு. அடம் ஒட்டாரம் பிடிச்சா போ அப்படின்னு விட்டுட்டாரு. நான் அந்த போன்னு சொன்னால்தான் போன்னு சொல்லிட்டு அப்பயும் பாசம் நம்ம மேலே. அவர் நம்மளுடைய சுதந்திரம் கொஞ்சோண்டு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. நன்மை செஞ்சுக்கிட்டான் ஆசைப்பட்டு போ. ஆனால் நீ என்ன சரியோ அதுக்கு நீ வந்து நல்லது செஞ்சனா உன் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சனா கெட்டது கிடைக்கும். நம்ம மிருகம் மாதிரி அனுப்பி விடுறது. மிருகத்துக்கு பாருங்க, புளி பசிச்சா பிள்ளை சாப்பிடாது பாருங்க, அதுக்கு தெரியும் என்னத்தை அது படிச்சா அது பிள்ளை சாப்பிடாது. அதை வந்து அடிமை, அதுக்கு சுதந்திரம் கொடுக்கல. இப்படிதான். ஆனால் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டாரு. நாய் வந்து பாருங்க, பைரவன் வெளியில உறவு கொள்ளும், ரைட்டா இல்லையா? அதோட இது பேபாஸ். ஒரு புலி மானை அடிச்சு சாப்பிடும், அதோட இது தர்மம், அது பிரச்சனை. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நீ வந்து வெளியில உறவு கொள்ள போறியா, இல்லை வீட்டுக்குள்ள செய்ய போறியா, இல்லை அறைக்குள்ள செய்ய போறியா, அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஆனால் மிருகத்துக்கு சுதந்திரம் கிடையாது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ இப்படிதான் அப்படிதான், ஏனை வந்து கரும்பு தான் சாப்பிடணும், இப்படிதான், வேற கொண்டு கொடுத்தாலும் சாப்பிடாது அந்த மாதிரி. ஆனால் நம்மளுக்கு மட்டும் நீ என்ன வேணுமா சாப்பிடலாம், சுதந்திரம் கொடுத்துட்டாரு. சுட்டாத்தி கம்மு. ஆனால் நீ என்ன செஞ்சியோ அப்போ மிருகங்கள்லாம் கரெக்டாக போயிருங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ ரொம்ப உனக்கு வாயெல்லாம் பேச முடியாது, அதெல்லாம் பேச வேணாம். நம்மளுக்கு வாயெல்லாம் பேச விட்டுட்டாரு. இல்லையா? வாய் பேசு, என்ன பேசு. அப்போ உனக்கு சுதந்திரம், நம்முடைய அடிமையாக ஆக்கலை. அதான் பிரச்சனை. நம்முடைய அடிமை ஆக்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு கெட்டது பேச போனால் வாய் சக்கட்டு பாட்டிடும். எப்படி? அதுதான் தவறு. அதனால தான் அந்த சுதந்திரம் கொடுத்ததுனால தான் மகாலட்சுமி இங்கே உட்காந்துருக்கு. நான் கொடுக்குற கிளாஸை கேட்டுக்கிட்டு. ஓகே மகாலட்சுமி? அதான். அப்போ அதுதான் கதை. ஒட்டாரம் ஒட்டாரம் முடிப்பீங்களா? ஒட்டாரம் முடிப்பீங்களா பகவான்கிட்ட? அதான். ஆனால் அப்பா அப்படி அனுப்பி விட்டாலும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம பிள்ளைங்க ஜெயிலில் இருந்தால் நம்ம போய் பார்க்கறது இல்லை. என்னதான் 10 பிள்ளையாச்சா போயிட்டு தீபாவளிலாம் இது எல்லாம் போய் பார்க்குறோமா இல்லையா அவங்க பிள்ளைங்கள? ஏன்னா அந்த பாசம். அதே மாதிரி தான் நம்ம அப்பா நம்ம கூட வந்து நம்ம கூடயே இருக்கிறாரு.
அப்பா அங்க என்ன கொடுத்துருக்காரு? மழை கொடுத்துருக்கிறாரு, வெயில் கொடுத்துருக்கிறாரு, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருக்கிறாரு. இருந்தப்பெல்லாம் ஒட்டாரம் பிடிச்சதுதான். ஆனா இருந்த போதும் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து என்கிட்ட திரும்பி வர்றதுக்காக தான் கொடுத்தாரு. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? ஒஃபென்சிவ். ஓகே, வாங்க. within themselves, no, they are even able to see. Okay, வேற என்ன போட்டு பாருங்க. ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறாரு? ஒரு வேடன் வந்து பாருங்க, பக்தர்களை பார்த்தா அவனோட வாழ்க்கையே மாறி போயிடும். ரைட்டா இல்லையா? உங்க லைஃப் மாறி இருக்கா இல்லையா? தங்கலட்சுமி மாதிரி கொஞ்சம் மாறி இருக்குதானே? இன்னைக்கு திலாக் வச்சுருக்கீங்க, இதுக்கு முன்னே திலாக் வைக்கல. ரைட்டா இல்லையா? நீங்க கோயிலுக்கு வரீங்க. ரைட்டா இல்லையா? ஜீவா வேட்டி கட்டி இருக்கிறாரு. மாறி இருக்காரு. தங்கலட்சுமி மகாலட்சுமி இனிஷியேஷன் எடுத்துருக்காங்க, பக்தரை பார்த்துருக்காங்க. நீங்க இனிஷியேஷன் எடுக்கலையா? எடுத்துட்டு நீங்க பிராமின் அதோட இன்னும் தாண்டி போயிட்டீங்க, பிராமின் லெவலுக்கு போயிட்டீங்க, இன்னும் சன்னியாசி தான் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பக்தரை பார்த்தனால கிடைக்கிற வாய்ப்பு. அப்போ அதே மாதிரி தான் ஒரு வேடன், நாரத முனி போயிட்டு இருக்காரு. நாரத முனி காட்டில் போயிட்டு ஒரு வேடன் பார்த்து, ஒரு வேடன் வந்து நாரத முனியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேவசி நாரத முனி அவரை பார்த்து, அந்த வேடன் வந்து அன்னாடிக்கு மிருகத்தை கொள்ளுற வேலை தான். ஆனா ஒரு பக்தரை பார்த்தனால என்ன ஆச்சு? அந்த வேடனுக்கு மிருகாரி தானே அது பேரு, மிருகாரி. என்ன ஆச்சு? எடுத்து சொல்லியிருக்காரு, மிருகாரி ப்ளீஸ் டோன்ட் கில். உடம்பை வளர்ப்பதற்கு இந்த மிருகத்தை கொண்டு சாப்பிடாத அப்படின்னு அவரு சொன்னான. அவருக்கு அந்த ஒரு பக்தரை பார்த்தனா, அவர் டெய்லி வேட்டையாடுறது தான், அவரை பார்த்து சொன்னானே, அவர் உடனே அதை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு பிரியஸ்ல சுக்குர்த்தி இருக்கும். சுக்குர்த்தினா புண்ணிய காரியங்கள் ஏதாவது இருக்கும். நம்ம என்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சோமோ அது நம்மளுக்கு உதவி செய்யும். தர்மம் தலை காக்கல, இந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யும். அப்போ அதை உடனே எடுத்துக்கிட்டு உடனே அவர் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டாரு. வீடை விட்டு வந்து போதும், நான் இனிமேல் பகவானை நோக்கி போகிறேன் அப்படின்னு அந்த மிருகாரிக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஏன்னா யாரை பார்த்தாரு? நத்தானி சக்கி தேவிதாசி நாரத முனி யாரு? மகாலட்சுமி யாருடாப்பா? பிரம்மாட மகன். நாரத முனி பிரம்மாட மகன். அப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னா அப்பதான் பக்தரை பார்த்தா விமோச்சனம். ஆனா நம்ம போன எல்லாம் கது சாத்துறாங்களே, அப்பயும் நம்ம முயற்சி பண்றோம் பாருங்க. பக்தர்கள் விடாம முயற்சி பண்றோம். அவங்களுக்கு என்ன, இவங்க வந்தா காசை கொடுக்கணுமே அது ஒரு. ஆனா ஆக்சுவலி நம்ம அவங்க காசு கொடுக்கறது கிவிங் தியர் கர்மா, அது அவங்களுக்கு தெரியல. ஒரு வழி கொடுக்குறாங்க, ஒரு 2 வழி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது காசு இல்லை, உன்னோட பாவத்தை கொடுக்குற. அந்த பாவத்தை தான் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீ டேக்கிங் யுவர் கர்மா. நீ கொடுக்கலையா, உன் கர்மத்தை நீனே வச்சுக்கிற. உன் கர்மத்தை நீனே வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? நீ துன்பப்படணும். உன் கர்மத்தை நீ கொடுத்துட்டனா உனக்கு ரிலீஸ். ஆக்சுவலி அந்த காசு வந்து கர்மா. ஆளுங்க அரிசி கொடுக்குறாங்க, சீனி கொடுக்குறாங்க. அது அரிசி சீனிலாம் கிடையாது, they giving their கர்மா. அந்த கர்மா வாங்கிட்டு வந்து நம்ம சொந்தத்துக்கு பாய்க்கக்கூடாது, பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். அப்படி வீட்டில் இருந்தாலும் அது வீட்டுக்கு எடுத்து போனாலும் அது வந்து பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். அப்படி அது செய்யாமல் சாப்பிட்டா ஒஃபென்ஸ். ஆனால் வெளியில் கொடுக்குறதெல்லாம் கோயிலுக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? எதுவுமே வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. கோயிலேருந்து எடுத்தால் ஒரு சிம்பிளாக ஒரு டொனேஷன் போட்டுட்டு ஒரு 50 காசு, ஓகேவா, போட்டுட்டு தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த கர்மாவை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க, அவனோட கர்மாவை நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க. But when you put the donation, delete ஆகுது. அதான். அப்போ வந்து எந்த டொனேஷன் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோமா இல்லையா? அப்போ பகவான் அதை சாப்பிட்றாரு, உங்கள் கர்மத்தை அவர் எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு கருணை கொடுக்குறாரு. ஸோ அடிக்கடி நம்ம வந்து
கர்மாவை கொடுக்கணும். நம்ம கர்மாவை கொடுக்கணும், மிச்சிக்க கூடாது. அதுக்குன்னு உங்ககிட்ட காசு எல்லாத்தையும் எப்படி கொடுக்க சொல்லல. ரைட் ஆகியா? தனக்கு வந்து தானம் தரும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, கொடுக்கணும். கொஞ்சம் சம்பாதிக்கிறதுல உக்ர கர்மா, அந்த உக்ர கர்மாவை கொடுக்கணும் நம்ம. ஓகே, வெளியில் நம்ம வேலை செய்கிறோம் நிறையா, இதெல்லாம் உக்ர கர்மா. ஸோ நம்ம கர்மத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரியா. ஓகே, ஸோ சிலவங்களை காசு இல்லை, பிரபு நோ மணி, வேலை செய்யறது காசு இல்லை. அப்போ எப்படி நம்ம கர்மத்தை கொடுக்கறது? சொல்லுங்க சித்ரா மாதாஜி, சொல்லுங்க தங்கலட்சுமி மாதாஜி. வெரி குட், குட் சொல்லு. வந்து சேவை செய்யணும். சேவை செய்கிற மூலயமா என்ன ஆகுது? நம்ம கர்மா வந்து குறையுது. புண்ணிய காரியம் நம்ம இது ஆன்மீகத்தில் சேவை செய்யும் போது நம்மளோட பாவ காரியங்கள் வந்து குறையும். இந்த மாதிரி பகவான் எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்குறாரு. நிறையா வேலை செய்கிறவங்க சம்பாதிக்க அவனுக்கு நேரம் பார்த்தாது கோயிலுக்கு வர. சரி நீ காசாக கொடுத்துரு, ஏடா வெறி காசாக கொடுத்துரு, உன்னோட கர்மாவை டிலீட் பண்ணுற. நம்ம டிலீட் பண்ணணும், டெய்லி கர்மாவை டிலீட் பண்ணணும். ஓகே, டெய்லி பாவம் செய்கிறோமா இல்லையா? அப்போ டெய்லி நம்ம டிலீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ஏற வரக்கூடாது. அது டிலீட் பண்ணுற வழி என்ன வழி தங்கலட்சுமி மாதாஜி? ரெண்டாவது என்ன சேவை? மெயின் சேவை. மெயின் சேவை என்ன சேவை? மெயின் அதான் எல்லாரும் செஞ்சாகணும். வெரி குட், அதான் மெயின் சேவை நம்மளுக்கு. மெயின் சேவையே அதான். அப்போ நம்மளோட கர்மத்தை டிலீட் பண்ணனா என்ன செய்ய கமலாட்சி சந்திரவள்ளி? சாண்டிங் இஸ் அ ஃபர்ஸ்ட். அப்போ டிலீட் பண்ணணும். அப்போ டெய்லி நம்ம டிலீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம, ரைட்டா இல்லையா? கொஞ்சமாக நெஞ்சமாக சேர்த்து வச்சுக்க. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாம் வெஜிடேரியன் கிடையாது, ரைட்டா இல்லையா? எல்லாம் பூந்துக்கிட்டு தானே வந்திருக்கிறோம், ரைட்டா இல்லையா? பிறந்ததுலேருந்து ஜோம் பண்ணிட்டா இருக்கிறோம் இல்லையே? பிறந்ததுலேருந்து பக்தி சேவையில் இல்லையே, இப்போ தானே இடையில வந்தோம் எல்லாமே. ஸோ அதனால நிறைய டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம டெய்லி சந்தி பண்ணி பண்ணி நம்ம டிலீட் பண்ணணும் மகாலட்சுமி. ஓகேவா? வேற என்ன போட்டிருக்கு? அப்போ ஒரு பக்தரை பார்க்கறதுனால அந்த மிருகாரிக்கு நாரத முனியை பார்த்தனால அவருக்கு வந்து பக்தர் அவர் தூய பக்தர் ஆகிறாரு. அதே நேரம் என்ன போட்டிருக்கு? மணிக்கிரிவா நல்ல கிரிவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கு? நல்ல குவாரா என் மணிக்கிவரா. யார் இவரு? எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களா? வெரி குட் மாதாஜி, தங்காச்சி மாதாஜி, குபேரான பிள்ளைங்க ரெண்டு பேரும். குபேரன் தெரிந்தானே யாருன்னு? நிறைய காசு வச்சிருப்பாரு. வெங்கடேஸ்வரபதி அவர் தான் பிஞ்சா பண்ணார்ல, அவர் தான் அந்த குபேரன். அவர் பிள்ளைங்க வந்து சாபம் விட்டுட்டாருங்க. யாரு? முனிவர். என்ன சாபம் விட்டாரு? ஏன் அவரு ரொம்ப மெத்தரிலிஸ்டிக், ஜட ஆசைகள், பெண்ணு குடி போதை அப்படி இருந்ததுனால ஒரு முனிவர் போறாரு, திடீர் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கொடுக்கல. ரைட்டா இல்லையா? ஒரு சுவாமிஜி போறாரு, ஒரு மரியாதை கொடுக்கறதுல அந்த மாதிரி ரொம்ப தும்மாச்சு மாதிரி. அது என்ன கொடுத்தாரு? ஒரு சாபம் விட்டு என்ன சொல்லிட்டாரு? என்ன சாபம்? நீ எப்ப வந்து பகவான் தோன்றாரோ அப்பதான். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க, ரெண்டு பேருக்கும் இருக்கு. நீங்க இந்த வித்தியாசத்தை எனக்கு சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க பாருங்க. நீங்க தான் எக்ஸ்பிளைனா. ஒன்று மிருகாரி, மிருகாரி அந்த வேட்டையாடுறாருல, அவரு நாரத முனியை பார்த்தாரு. நாரத முனியை பார்த்தாரு, அவருக்கு வழி திறந்துருச்சு. அவர் வந்து தூய பக்தரா அவரை ப்ரொசஸ்ல போயிட்டாரு, இதை விட்டு. இன்னொரு இவங்களுக்கும் விடுதலை கிடைச்சிச்சு. யாரு? நல்ல துயராவும் மணிக்கு விடுதலை கிடைச்சிச்சு, பகவான் தோன்றாங்க. ஓகே, இவங்களுக்கும் விடுதலை பெற்றாங்க. ரைட்டா இல்லையா? என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? என்னம்மா? ரெண்டு பேரும் பக்தரை பார்த்தாங்களா? இல்லையா? கிருஷ்ணரை பார்த்தாங்க அந்த உரல்ல. என்ன டிஃப்ரெண்ட்? ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லையா? யோசிக்க பாருங்க.
வேடன். அவர் வந்து நாரதமுனியை பார்த்தாரு. அவங்க 2 பேர் வந்து கிருஷ்ணரை பார்த்தாங்க. அப்படியா? முதல் தரிசனம். நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி. மிருகாரி வந்து பக்தர் பார்த்தாரு. மிருகாரி பக்தரை பார்த்தாரு. அப்புறம் வந்து அவர் வந்து முக்தி கிடைச்சிச்சா, லிபரேஷன். ஆனால் வந்து அதே நலக்குயரம் மன்னிக்கிறவங்க வந்து பக்தருக்கு வந்து அஃபென்ஸ் செஞ்சனால அவங்களால மரமாயிட்டாங்க. அப்புறம் பகவானே வந்து தான் அவரை விடுவிச்சார். அவங்களால தானா போக முடியல. ஓகே, ஸோ ஏறக்குறைய அதை பாருங்க, ஒரு பக்தரை பார்க்கறதுனால உடனே உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குது. நாரத முனி வேடனை தானே பார்த்தாரு. இமிடியட்லி உடனே உங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்குது. அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க, உடனே கிடைச்சி உடனே அவரை பார்த்து பேசி உடனே அவர் வந்து அந்த பக்தி சேவையை, சரி நீ சொல்லுதான், நான் மிருகத்தை கொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே விமோச்சனம் கிடையாது. பக்தரோட கருணை பாருங்க, சிக்கன் கிடைக்குது உடனே. அப்போ பக்தர் வந்து நாரத முனி பக்தர், ஒரு பக்தர் வந்து ரொம்ப கருணை, பகவானோட ரொம்ப கருணையா காமிக்கிறாங்க. உடனே பார்த்து உடனே ஓகே நீ இதை ப்ரோசஸ் இது பண்ண உடனே. ஆனால் இந்த நல்ல குயர மணிகிருவாவும் என்ன ஆகுனுச்சு, பக்தரோட ஒஃபென்ஸ்னால லேட்டாக கிடச்சிச்சு. லேட். இப்போ பகவான் 5000 வருஷத்துக்கு முன்ன தோன்றினார, அப்போ அவ்வளோ நேரமாக நீ மரமானார். நீ பக்தரை ஒஃபென்ஸ் பண்ணீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா, பக்தரை ஒஃபென்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இதில் இதுனா உங்களுக்கு வந்து விமோச்சனம் வந்து லேட்டு. ஆனால் மிருகாரி எங்கேயாச்சும் ஒஃபென்ஸ் பண்ணாரா, அபதாரம் பண்ணாரா? இல்லை. அவர் பக்தரை சந்தித்தாரு, அவர் பக்தரை சொல்றது கேட்டார், உடனே அவருக்கு வந்து அந்த பக்தி சேவை உடனே கிடைச்சிருச்சு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு பக்தரை அபதாரம் பண்ணனால லேட்டா கிடைச்சிருச்சு. அதான் அது. அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, பகவானோட பக்தர்கள் வந்து ரொம்ப கருணையான. பகவான் பாருங்க லேட்டாக தான் கொடுத்தாரு அந்த லிபரேஷன் அந்த 2 பேர்த்துக்கு. ஏன் உடனே கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே, நீ அவதாரம் பண்ணியிருக்க. ஆனால் ஒரு பாருங்க, அப்போ இது என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு கருத்துனா, பகவான தூய பக்தர்கள் வந்து எப்பவுமே வந்து உதவி செய்யத்தான் நினைப்பாங்க. ஜீவராசிங்களுக்கு எப்படி நாரத முனி உதவி செஞ்சாரோ, அவங்களோட ஆசை வந்து பகவானுக்கு கொஞ்சம் சிந்திப்பார், இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்காதா. ஆனால் பகவானோட பக்தர்கள் நீ என்ன மாதிரி ஒஃபென்ஸ் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உடனே கருணை கொடுக்க தான் செய்வாங்க. இதா ஜெபம் பண்ணு, இதா ஜெபம் பண்ணு, இது ஜெபம் பண்ணு. நான் பகவானோட பக்தர் எனக்கு விளங்கிடுச்சா? யாரும் ஒன்றும் பேச மாட்டீங்க கிளாஸ்ல. நீங்க எல்லாம் புக்கு தானே வச்சிருக்கீங்க. ஓகே, வேற என்ன பண்றீங்க சொல்லுங்க. பாருங்க, the Lord's devotee continues bestow the blessing of the devotion and the all of without hesitation. அவங்க வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்களாம் பகவான் பக்தர்கள். பரவாயில்ல, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பக்தி சேவை கடைப்பிடி அப்படின்னா வந்து அவ்வளோ இறக்கப்படுவாங்களாம் பக்தர்கள் காப்பாற்றுறதுக்கு மற்றவங்கள. ஸோ அடுத்தது வாங்க, பதம் 46. ஓகே, கரெக்டாக 9 மணிக்கு பாடிடுவோம். பதம் 46. ஓகே வாங்க, இந்த ஸ்லோகத்தை படிப்போம். பானேனா தே தேவா கதா சுடாயா பிரவ்ருட பக்தியா விசதாசயாயே வைராக்ய சரம் பிரதிலப்ய போடாம் யதஞ்சசன் விஜாயு அகுந்த திஷாம் பனேனா தே தேவா கதா சுடாயா பிரவ்ருட பக்தியா விசதாசயாயே வைராக்ய சரம் பிரதிலப்ய போடாம் யதஞ்சசன் விஜாய
குந்தா திஷாம் பனேனா பனேனா குடிப்பதன் மூலம் தே உங்களை பற்றிய உங்களை பற்றிய தேவா தேவா பகவானே பகவானின் கதா கதைகள் 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 சுடாயா அமிர்தத்தின் அமிர்தத்தின் பிரவிரதா பிதா உயர்ந்த ஞானத்தை பெற்று உயர்ந்த ஞானத்தின் பெற்ற பக்தியா பக்தியா பக்தி கொண்டார் பக்தி கொண்டார் விசாட அசாயா உறுதியான நோக்கத்துடன் உறுதியான நோக்கத்துடனே அவர்கள் அவர்கள் வைராகிய சரம் வைராக்கிய சரமுடன் சாராம்சம் ஆ? துறவியின் சாராம்சம் உறவின் துறவி துறவியின் சாராம்சம் சாராம்சம் ஓகே பிராத்திலப்யா பிரதிலப்ய அடைந்து அடைந்து போடம் போதா புத்தி புத்தி யதா அந்த அளவிற்கு அஞ்சசா அந்தஷா விரைவாக அன்பியோ அன்பியோ அடைகின்றனர் அடைகின்றன அகுந்த திஷம் அகுந்தா அந்தஷா ஆன்மீக வெளியிலுள்ள வைகுண்ட லோகத்தை ஆன்மீக வெளியிலுள்ள வைகுண்ட லோகத்தை ஓகே நத்தான சக்கி தேவதாசி படிங்க மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வேகம் ஜெய் பகவானே பகவான் சொல்லுங்க வேகமா படிங்க பகவானே உறுதியான நோக்கத்தினால் அறிவுபூர்வமான பக்தி தொண்டு நிலையை அடைபவர்கள் அறிவு மற்றும் துறவு ஆகியவற்றில் முழு ஞானத்தை பெற்று அமுதம் போன்ற உங்களுடைய கதைகளில் பருகுவதாலேயே ஆன்மீக ஆகாயத்தில் உள்ள வைகுண்ட லோகத்தை அடைகின்றனர். ஓகே அப்படியே வேகமா படிச்சு முடியும் பாப்போம் சர்வவாத மன கற்பனையாளர்களுக்கும் தூய பகவத் பக்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில் சர்வவாதிகள் பரமசத்தியத்தை பற்றி துன்பமயமான ஒரு புரிந்துணர்வை ஒவ்வொரு நிலையிலும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் பக்தர்களோ தங்களது முயற்சியின் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சர்வ ஆனந்தமான ராஜ்யத்திற்கு புகுந்து விடுகின்றனர். பக்தி பூர்வமான செயல்களை பற்றி கேட்டு எளிமையாக நடந்து கொள்கின்றனர். ஆனால் மனக்கற்பனையாளர்களோ அனுபவாதத்தை நிலைநாட்டுவதற்கு ஆதி உண்மையும் ஆதி கற்பனைகளும் கலந்த வார்த்தை ஜாலங்களை கடக்க வேண்டியுள்ளது. அனுபவாதிகள் பூரண அறிவை பெற விடாமுயற்சியுடன் செயற்பட்ட போதிலும் பகவானின் பிரம்மஜோதியில் 2.5 கணக்க நிலை மட்டுமே அடைகின்றனர். பகவானால் கொல்லப்படும் அவரது எதிரிகள் கூட இந்நிலையை அடைகின்றனர். ஆனால் பக்தர்களோ உன்னத அறிவியும் துறவியும் பெற்று ஆன்மீக ஆகாயத்தினுடைய வைகுண்ட லோகங்களை அடைகின்றனர். ஆனால் ஆகாயத்தை மட்டுமே அடையும் அனுபவாதிகள் உண்மையான உன்னத ஆனந்தத்தை அனுபவிப்பதில்லை. ஆனால் பக்தர்கள் உண்மையான ஆன்மீக வாழ்வு வழக்கத்தில் உள்ள கிரகங்களை அடைகின்றனர். பக்தர்கள் உறுதியான நோக்கத்தோடு தங்களால் அடையப்படும் சித்திகளை கூட எரித்துவிட்டு பூர்ணத்துவ நிலையான பக்தி தொண்டை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். புரியுதா ஓகே சொல்லுங்க பகவானை உண்மையாக நினைக்கிறவங்க வைகுண்ட லோகத்தை அடைவாங்க. பகவான பகவானை உறுதியா நினைக்கிறவங்க அமுதம் போன்ற அவங்க கதையை கேட்கறதுனால பகவானோட கதையை கேட்கறதுனால அவங்க வைகுண்டத்தை சேர்ந்து அடைவாங்க. ஓகே வெரி குட் பாருங்க மாதிரி சிம்பிளான வேலை தான் பகவான் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு. இப்போ இங்கேருந்து கேரளுக்கு போகிறதுக்கு
சிம்பிள் வழி இருக்குது. பிணையங்களை போயிட்டு ஒரு கப் எடுத்து போயிட்டு இருக்கும் இல்லையா, கொஞ்ச நேரம். அதே காடியில் போனோமா டிராஃபிக் ஜாம், நிறைய ஜாம், ஆக்சிடென்ட் பார்க்கணும், நிற்கணும், வெயிட் பண்ணணும், ரைட்டா இல்லையா? அதில் இறங்கணும், அந்த ஆரன் இறங்கணும், எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னும் உறுதியாக அப்படி சேருமா இல்லைன்னு அது ஒரு இது லேட்டாக ஆகும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் இந்த கதையை கேட்டாலே போதும். ஒன்லி காது கொடுத்து, இந்த காதில் பஞ்சு வச்சு காது கொடுத்து கேட்டாலே போதுமா? எவ்வளோ சிம்பிளான வழி இது. ஏன்னா பெயர் என்னது? ஜீவா. இங்கவா ஜீவா, பின்னால் மறந்துடுங்க, தெரிய மாட்டேன். ஸோ சிம்பிளான வழி. ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் லிசன். யார் செஞ்சிருக்கா அந்த கதையை? இந்த வேலையை இதை பாருங்க, இந்த புக்கில் பாருங்க. ஒருத்தர் நீல கலர் இருக்கிறாரா கோஸ்வாமி பார்த்துருக்கீங்களா? இன்னொருத்தர் கீழே உட்காந்துருக்கிறாரா பரீட்சித் மகாராஜ். இவர் என்ன செஞ்சாரு? உட்காந்து கதை கேட்குறாரு. என்ன கதை? இது இப்போ படிச்சுட்டு இருந்தேன், இந்த கதையை தான் கேட்டாரு, கிளம்பிட்டாரு. அவர் போயிட்டாரு, லிபரேட் பண்ணிட்டாரு. அப்போ நம்மளுக்கு பாதை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவருக்கு 7 நாளில் பாம்பு வந்து சாபம் கொடுத்துருச்சு, 7 நாள் இருக்குது. அப்போ 7 நாளில் நம்மளுக்கு அந்த மாதிரி சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? எல்லா கோயிலும் போயிட்டு தீர்த்தம் எடுப்போம். எல்லா கோயிலில் எங்கெங்கே தீக்கோழி இறங்க முடியுமோ எல்லா குழியும் நம்ம இறங்குவோம். பாம்பு குழியில் முட்டா கூட நம்ம இறங்கி வருவோம், ரைட்டா இல்லையா? எங்கெங்கேயோ சுற்றுவோம், ரைட்டா இல்லையா? அந்த சுவாமிஜி இந்த போமோ, மலாய்க்கரம் போமோ, சைனா போமோ, சியாம் போமோ, சைனீஸ் போமோ, எல்லாம் போமோ பார்த்துருவோம், ரைட்டா இல்லையா? எல்லாரும் சொல்லிட்டா நீ வந்து ஜாப் பண்ணு பிரபு சுத்திடுவோம். உலகத்தில் என்னென்ன சாமியா இருக்கிற, என்னென்ன மந்திரமோ தந்திரமோ எல்லாம் தண்ணியை குடிப்போம். ஆனால் அதெல்லாம் ஏன் அது வந்து நம்மளுக்கு நாலேஜ் நம்மளுக்கு தெரியல. இங்கே பகவான் என்ன சொல்லியிருக்கு, இங்கே பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு, அழகாக செஞ்சிருக்காரு. 7 நாளில் போகிறேன்னா ஓகே, கதையை தான் கேட்டார். ஏன் நம்மளுக்கு பாதை காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் ஒரு கோயில் விடுறதுல ஒரு திருவிழா விடுறது இல்லை, எல்லாமே புந்து அடிக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை, அது தவறு நான் சொல்ல கிடையாது. நம்பிக்கை ஏதோ என் பிரச்சனை தீர்ந்துருங்க. அவங்களுக்கு அந்த ஜலம் தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ என் பிரச்சனை தீர்ந்துருங்க. அது நம்ம வந்து டவுன் கிரேட்டை பார்க்கக்கூடாது. அவங்களோட நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை தானே. ஏதோ ஒன்று செஞ்சுன்னு எனக்கு நடந்துடணுமே, நடந்துடுமே, உடனே நடந்துடணுமே, இப்போ நடந்துடணுமே. ஆனால் இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு அதான் நாலேஜ். இப்போ எங்கே நாங்கள் உட்காந்துருக்கேன், இந்த வேதத்தை படித்தவங்களுக்கு என்ன செய்வாங்க? இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எங்கேயும் போக மாட்டோம். ஜஸ்ட் சிம்பிளி சிடா ஹரே கிருஷ்ண ஜாப் பண்ணிட்டு இந்த புக்கை படிச்சுட்டே இருப்போம். என்ன இல்லையா? அப்படியே படிச்சுட்டு அப்படியே வந்துடும். படிக்கிறதுனாவா? வெரி சிம்பிள், குட் கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்புறம் வாய் ஊமான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மனசுல நினைக்கிறது தானே, உன் நினப்பு தானே. நீ ஹரே கிருஷ்ணா பண்ணாலும் அவன் சிந்தனை வேற எங்கேயா இருந்துச்சுன்னா ஸோ எல்லாத்துக்கும் இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். எங்கேயும் யாரையும் போய் தேட வேண்டாம். எந்த போமோயும் என்னத்த தண்ணியை தெளிச்சாலும் நீ போகிறது நிச்சயமாயிடுச்சு, மேடா இல்லையா? நீ போகிறது நிச்சயமாகிடுச்சுன்னா நீ எந்த போமோ உனக்கு தண்ணியை தெளிச்சாலும் எந்த முடிக்காரி கட்டினாலும் போகிறது தான். அப்போ அந்த மாதிரி இன்னும் படிக்காது, ஒன்றுமே ஆகாது, நம்மளுக்கு தலையில் எழுந்திருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளியாக வேதம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? எங்கேயும் போவாமல் அவளை மரணம் வந்துச்சு பாகவதம் படிச்சுட்டு அதான் வழி காமிச்சிட்டாங்களா. நம்மளுக்கு சொந்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு பரீட்சித் மகாராஜ். என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க பாகவதம். அதுதான் பிரபுபாடு இறந்து போகும்போது என்ன சொன்னார்? 3 விஷயம். தீகா சொல்லுங்க. நாதாரி சக்கி தேவிதாசி, மங்களாரத்தி, சாது சங்கம், பாகவதம். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பாகவத்தை நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம். அப்போ நம்மளுக்கு வழி தெரிஞ்சு பாருங்க. இதான் வழி. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஜஸ்ட் சிம்பிளி சாந்திங் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு பகவானுக்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லிட்டு ஜபம் பண்ணாலே போதும். பகவான் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இதயத்துல நீங்க அவங்க உலகம் முறை சுத்தி போய் தேடிட்டு இருக்கீங்க. ஏடா இல்லையா? அங்க போனாலும் அதே பகவான் தான், எங்க போனாலும் இதே பகவான் தான். உங்க இதயத்திலே பகவானே கூட்டிட்டு வீட்டுக்கு போறீங்க. ஆனா நீங்க போய் இன்னொரு பகவானை போய் தேடிட்டு போறீங்க. ஏடா இல்லையா? ஸோ வெரி சிம்பிள். நம்மள இருக்கிற பகவான் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது தான் சொல்லிட்டாரு. பகவானுக்கு சொல்லியிருக்கிறார். பரமாத்மா உள்ளுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறார் பரமாத்மாவா. வெளியெல்லாம் தேட வேண்டியதில்லை, வெளியே தேட வேண்டியதில்லை. கோயில்ல தான் இருப்பாரு அப்படின்னு இல்லை, உங்க இதயத்திலாம் இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு. அகம் பிரம்மாஸ்மி எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிறாரு. இதோ இங்கே நிற்கிறது, இங்கேயும் இருக்கிறது, எங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு. அப்ப எங்கேயும் இருக்கிறாருன்னா நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. ஜஸ்ட் சிம்பிளி சிட் டவுன் chanting ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம. உங்களோட பிரச்சனைக்கு எல்லாமே நீங்க தூரமான கோயிலுக்கு, அது சக்தி வாய்ந்த கோயிலப்பா, அங்க போனா எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துரும்ப்பா. எல்லாமே அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. உலகத்துல பிரச்சனையே இருக்காது. ரைட்டா இல்லையா? உலகத்துல பிரச்சனையே இருக்காது, எல்லாம் அது சக்தி வாய்ந்த கோயிலுப்பா. அப்புறம் அங்க குங்குமம் கொட்டம்பா, எல்லாமே சாமி கண்ணை திறந்து பாருப்பா, எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்து வச்சிருப்பாங்கல்ல. ரைட்டா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த இடத்துல இருக்கிறியோ உன் வீட்டிலே உக்காந்து எந்த சுவாமிக்கையோ எந்த சாமியாருங்களையோ நீ போய் பார்க்க வேண்டிய அவசியம். ஒன்று தூய மனதோட இறைவன் நாமத்தை எடுத்து நீ உக்காந்து உன் வீட்டிலே நீ ஜபம் பண்ணு. பகவான் இங்க தானே இருக்கிறாரு. கேட்பாரு, நீ தூரமா பஸ் ஏறி ஜோஹர்ல போயிட்டு ஒரு இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில், உன் வீட்டில் பகவான் இல்லையா? இல்லையா? அவர் தான் அங்கேயும் உள்ளவர் தான், இங்கேயும் உள்ளவர் தான். நான் அதுக்கு நான் அந்த ப்ரொசஸ்லாம் போவேன். நான் சொல்ல ஜஸ்ட் சிம்பிளி பாகவதம் என்ன போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப அலைச்சல்லாம் தேவையில்லை. எப்படி பரிசித் மகாராஜ் எல்லா கோயிலும் தேடிட்டு போனாரா? உக்காந்தாரு மரத்தை அடி கீழே, பாகவதத்தை கேட்டாரு, லிபரேட் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ அதை தான் அங்கே சொல்ல வராங்க. வேற என்ன போட்டிருக்கு பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் டெய்லி வந்து ஏழக்கிழமை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரொசஸ்லாம் நம்மளுக்கு எல்லாம் உதவி செய்யும். நம்மளுக்கு இவ்வளோ கதைகள் நம்ம கேட்டிருக்கோம்ல, இந்த கதைகள்லாம் ஏன் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குமா? இறக்கம் தருவாயில ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் பரீட்சை. நம்மளுக்கு இறக்கம் தருவாயில் தான் ஃபைனல் பரீட்சை. நீங்கள் எவ்வளோ அந்த பாகவத்தை கேட்குறீங்களோ அந்த ஞாபகம் அப்போ நம்மளுக்கு வரும். பகவான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நீங்கள் செய்கிற ப்ராசஸ்லாம் வீண் ஆகாது. இந்த கும்பூல் தேர்ஸ்டே, வாரம் தேர்ஸ்டே 54 வாரம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் கும்பூல் பண்ணி எப்போ நம்மளுக்கு உதவியாக இறக்கம் தருவாயில் நம்ம படித்தது, நம்ம டிஸ்கஷன் பண்ணது, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, இதயத்திலே இருக்கிறார். அந்த ஞாபகம் வந்து நீங்கள் தூரமாக நினச்சி கூப்பிட மாட்டீங்க. என் இதயத்திலே இருக்கிற பரமாத்மா எனக்கு உதவி செய்யும். ஓகேங்களா? தூரமாக நினைக்க தேவையில்லை, இதயத்திலே இருக்கிற டக்குன்னு வந்து அந்த ஒரு சிந்தனை வரும் நம்மளுக்கு. அதுக்கு அந்த ப்ரோசஸ்லாம் செய்யணும். 5ல் விளையாதது 50ல் விளையாம கேட்குறோமே. இந்த ப்ரோசஸ்லாம் நீங்கள் வரலன்னா இறக்கம் தருவாயில் வருமா? நம்ம எந்த ப்ரோசஸில் இருக்கோம்? நிறைய சினிமா கேட்டோம்னா ரஜினிகாந்த் தான் வருவார். அப்புறம் லேட்டஸ்ட் யாருக்கு சினிமா? சிவகார்த்திகேயன் வருவார். நம்ம அதில் நிறைய முழுங்கி இருந்தால் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்ப்போமே. நம்ம டெய்லி லைஃப் எதில் முழுங்கி இருக்கோம் அந்த ஆள் தான் வரும். ஒத்துக்கிறீங்களா சித்திரமாதாஜி? டெய்லி லைஃப்பில் நம்ம யாரை அதுதான் நம்ம படுக்கிறப்ப ஞாபகம் வரும். காலையில் எழுந்துச்சேன்னா டெய்லி எந்த ப்ரொசஸில் இருக்கும் அந்த விஷயந்தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ஹரே கிருஷ்ணா. டெய்லி எந்த ப்ரொசஸில் இருக்கிறோமோ, நீங்கள் தூங்குற ப்ரொசஸ் வராது இல்லை. நம்ம டெய்லி எந்த ப்ரொசஸில் இருக்கிறோமோ அந்த நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு எந்திரிச்சோன்னா என்ன வரும்? காய்கறி,
நீங்கள் வேலை செய்கிற இடம் தான் ஞாபகம் வரும். ரைட்டா இல்லையா? ஏன்னா நீங்கள் டெய்லி அந்த ப்ரொசஸில் இருக்கிறீங்க. அதை தான் நம்ம ப்ரொசஸை மாற்றணும். வயது ஏறிக்கிட்டே போகுது, நம்ம ப்ரொசஸை மாற்றணும். டெய்லி இந்த மாதிரி பாகவத கிளாஸை கேட்டுக்கிட்டு நம்ம ப்ரொசஸை மாற்றணும்னு சொன்னோமா நம்மளுக்கு ஈஸி. நம்ம இப்பயே அந்த தயார் நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ வேற என்ன போட்டிருக்கு பாருங்க. ஸோ பாருங்க, சில இறை நம்பிக்கை இல்லாத கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் வந்து தியானம் பண்ணுவாங்க. சில இது நானும் இறைவனும் அவங்களுக்குலாம் வந்து பிரம்ம ஜோதி லெவல் கொடுத்துட்டாங்க. பிரம்ம ஜோதினா எல்லாம் வெளிச்சம், எல்லாம் வெளிச்சம், அப்படிதான் எல்லாம் வெளிச்சம், ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அவங்க கலந்துருவாங்க. அப்படின்னு தான் இந்த ப்ரோசஸில் போட்டிருக்கு பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாகவதம் கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? விமோச்சனம் கிடைச்சி எங்கே போகிறீங்க? வைகுண்டத்துக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி கதையை கேட்கறதுனால வெரி சிம்பிள் பாருங்க. அவ்வளோ தூரமான ஒரு பிளானெட்டு வைகுண்டத்தை அடையிறதுக்கு ஈஸியான வழி கொடுத்துருப்பாரு. உட்காந்து என் கதையை கேட்டு போயிடுவேன். எந்த இடத்துலையும் சுத்த வேண்டாம், உட்காந்து என் கதையை கேட்டா போதும். தேர்ஸ்டே ஸ்ரீமத் பாகவதம் பண்டாதாசை முத்தியால அவரே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு உட்காந்துருக்கும் அவரோட ஏற்பாடு தான். அவர் இருந்தாலும் ஒரு அணுவும் அசையாது. நம்ம நினைக்க நம்மளாம் ஏற்படல, அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. உட்காந்து சிம்பிளி என் கதையை கேளுன்னா ரொம்ப அழட்டிக்கிறார். ஈஸி ப்ரோசஸ். மெத்தமெட்டிக்கில் வந்து ஜலம் சுசா இருக்கு, ஜலம் சினாங்க இருக்கு. மகாலட்சுமி ஐடியா இல்லையா? ஜலம் சுசானா நீ வாத்தியார் இல்லாமல் சொந்தமாக செய்யணும். எல்லாம் இருக்கு. ஜலம் ஈஸினா வாத்தியார் டியூஷன் வாத்தியார் இங்கே இருக்கிறாரு. அதுக்காக அவர் வந்து சிம்பிளான வழி கூட கற்றுக் கொடுத்து இது போட்டால் அந்த கணக்கு வந்துடும். அதே மாதிரி தான் வைகுண்டத்தை போகிறதுக்கு வந்து ஜலம் சுசா வேண்டாம், அங்கங்கே சுத்த வேண்டாம். ஜஸ்ட் சிட் டவுன், லிசன். அப்போ நம்மளோட போயிட்டு வைகுண்டத்துக்கு போகுமா இந்த கதையை கேட்டால் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ரைட்டா இல்லையா? அவ்வளோ ஈஸியாக போயிடலாம். நம்ம அங்கே போயிட்டு என்ன செய்வோம்? ஆனந்தமாக பகவானுக்கு நம்ம சேவை புரிவோம். இதுதான் அதோட ப்ரோசஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த பாகவதம் டுடே? சொல்லுங்க. ஓகே, தமிழ்ல நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாகவதம் கதையை கேட்டா வைகுண்டம் போயிடும். ஓகே, நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த? வெரி குட். நம்ம பக்தர்களை சந்தித்தால் நம்ம வாழ்க்கையே மாறிடும். பக்தரை சந்திச்சா தான் வாழ்க்கை மாறும், இல்லை மாறாது. நீங்க சொல்லுங்க, என்ன இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. பாகவதம் கேட்கறதுனால நல்ல விமோச்சனம், லிபரேஷன். ஓகே, நீங்க தனலட்சுமி மாதாஜி? பக்தர்களை நிந்தித்தால் லேட்டா கிளம்பணும் இந்த பூலோகத்தை விட்டு. உதாரணத்துக்கு நல்ல குயராவும் மணி கிரிவாகும். சொல்லுங்க மகாலட்சுமி, என்ன லெசன் நீக்குள்ள லெசன்? பக்தரை பார்த்தாலே விமோச்சனம். அது மட்டும் விமோச்சனம் கிடைக்குதாலே. இப்போ அவங்க பக்தரை பார்த்துனேன், வைத்தியம் கிடைக்குது. இன்னைக்கு பிரசாதம், இன்னைக்கு வைத்தியம் வயிறு நிறைய இது பக்தரை பார்த்தனால. பாருங்க ஜீவா, யோசிக்கிறியா? ஓகே, ஸோ அதான் பாருங்க, இதான் அந்த மோரல் ஆஃப் ஸ்டோரி. நீங்கள் ஸோ என்னோட இது என்னன்னா, ரொம்ப அங்கங்கே சுத்த வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் வீட்டில் உட்காந்து ஜபமாலையை எடுத்து, சாமி உங்கள் வீட்டிலே தான் இருக்கிறாரு, கோயிலே தான் இருக்கிறாரு, உங்கள் வீட்லேயே இருக்கிறாரு. அங்கங்கே நம்ம போயிட்டு சுத்த வேண்டியதில்லை. உட்காந்து தூய்மையாக பகவானை நேசித்து பகவானின் அவர் நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கேட்டா இல்லையா? ஏன்னா பிரச்சனை கொடுக்காதே நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? கேட்டா இல்லையா? நீங்கள் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அதனால அந்த பிரச்சனையே நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க. அதனால நான் என் பிரச்சனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பரமபுருஷ பகவான். அதனால நான் எந்த பிரச்சனையும் சொல்லாமல்
உங்க நாமத்தை நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க உங்களுக்கு. எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு எங்கேயும் சுத்தாம ஒரு இடத்துல உட்காந்து விடாமல் அந்த ப்ராசஸ், விடாமல் ஒரு வார்த்தை என்ன மாதிரி சொன்ன. இன்னைக்கு ஜபம் பண்ணிட்டு அதோட ஒரு மாசத்துக்கு ஜபமான எடுத்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு போகுது. பகவானுக்கு நீங்க சொல்லி அன்னாடிக்க விடாமல் சொல்லும் போது பகவான் உங்களுக்கு கேட்பாங்க. எல்லாத்தையும் இது என்னையே தேடி வருது. உங்களுக்கு தேடி வந்தா நீங்க உதவி செய்ய மாட்டீங்க, யாராவது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? உங்கள்கிட்ட வந்து சரண்டர் பண்றாங்க. உங்க பேர் சித்ரா மாதாஜி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது என் பிள்ளைக்கு நீங்க நடத்தி வச்சிருக்கேன் சித்ரா மாதாஜி, என் கையில உள்ளதான் இருக்கு தாங்க, உங்களை நம்பி தான் இருக்கேன். இறங்கிங்களா இறங்க மாட்டீங்களா? ரைட்டா இல்லையா? உங்களை சொன்னா இறங்கிங்களா இறங்க மாட்டீங்களா? முட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் வந்து என்கிட்ட இதுதான் என்கிட்ட இருக்கேன் செய்யுங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்க பாட்டு நீங்க தான் எல்லாம் சேனல் பண்ணீங்க எல்லாம் பார்த்து கேட்டா இல்லையா? அதே மாதிரிதான் பகவானுக்கிட்ட போயிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடறேன், எல்லாம் நீ பார்த்துக்கப்பா, நான் நாமத்தை ஜாப் பண்ணுறேன். ஓகே, அவர் பார்த்துக்குவாரா இல்லையா? நம்மளே இறங்கி செய்ய போது பகவான் செய்ய மாட்டாரா? அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களோட உள் மனதை பகவானுக்கு நிலைப்படுத்தி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலே, ஜபம் பண்ணாலே, அவர் சொல்றதை கேட்டாலே போதும். The life become a happy. Hare Krishna.